ரைட். நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம் சொன்னால் how to find multiples and factors of a number, right? Now we learning about divisibility, right? Examining whether a number is divisible by 2, right? ஒரு நம்பர் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணப்படுதான்றதை நாங்கள் வந்து காண போகிறோம், ரைட்? எப்படி காண போகிறோம்ன்றதை பார்ப்போம். எங்களுக்கு ஆல்ரெடி 2 மல்டிபிள்ஸ் எங்களுக்கு தெரியும். 2 மல்டிபிள்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், ரைட்? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 15 மட்டும் கொஞ்சம் நம்பர்ஸ் ரைட். இந்த 15 நம்பர்ஸ்லையும் எங்களுக்கு 2 மல்டிபிள்ஸை பார்த்தோம்னா 2 4 6 8 10 12 and 14 இந்த மல்டிபிள்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த இடத்தையும் பார்ப்போம். இந்த நம்பர்ஸை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் 2 இங்கே 2 லாஸ்ட் நம்பர் வந்து சரி யூனிட் டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்கிற நம்பர் வந்து 2 4 6 8 இந்த 10ல் வந்து யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 0. திருப்ப 12ல் பார்த்தோம்னா யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 2. அப்போ 2 ஆல்ரெடி எழுதிட்டோம். திருப்பி 14ல் பார்த்தோம்னு சொன்னால் 4. அப்போ அது இங்கே 4 இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்தோம்னா எப்படி இருக்க போது நாங்கள் ஒரு நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2 இருக்க வேணும்னு சொன்னால் அந்த நம்பர்ஸின்ற லாஸ்ட் டிஜிட் அல்லது யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து இந்த நம்பர்ஸாக இருந்தால், ரைட்? யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர், ரைட்? யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் வந்து நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற நம்பர்ஸ் இந்த யூனிட் பிளேஸ் நம்பரை பார்த்தோம்னு சொன்னால் 0 2 4 6 8 இருக்குது. இந்த நம்பர்ஸ் எந்த நம்பரில் யூனிட் பிளேஸில் வந்தாலும் அந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கும்? டிவிசிபிள் பை 2 இருக்கும், ரைட்? அப்போ நாங்கள் அதிலேருந்து நாங்கள் இந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். எந்த கன்க்ளூஷன்? if a value of a digit in the ones place, right? Ones place number is divisible by 2. அப்போ ones place number வந்து divisible by 2 இருக்குமென்று சொன்னா ones place number divisible by 2 இருக்குமென்று சொன்னா then the number is divisible by 2, right? Also if the value of the digit in the ones place number is not divisible by 2, then the number is not divisible by 2, right? அப்போ அங்கே யூனிட் பிளேஸ் நம்பர் எந்த ஒரு நம்பர்ஸ் நாங்கள் யூனிட் பிளேஸ் நம்பரை பார்த்தோம்னு சொன்னால் 2 4 6 8 0 இருக்கலாம். அல்லது அந்த யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த ஹோல் நம்பர் வந்து என்னவாக இருக்கும்? எங்களுக்கு டிவிசிபிள் பை 2 இருக்கும், ரைட்? தென் டிவிசிபிள் பை நாங்கள் வந்து 2ஆல் பிரிபடுமென்னு சொன்னால் நாங்கள் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்தோம்னாலே சரி. சரி, எங்களோட ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னு சொன்னால் ஒன்ஸ் பிளேஸில் திஸ் நம்பர்ஸ் இருக்கணும், ரைட்? இருந்தால் அது டிவிசிபிள் பை 2 இருக்கும். நெக்ஸ்ட்டை பார்ப்போம். டிவிசிபிள் பை 5, சரி? எக்ஸாமிங் வெதர் அண்ட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5, ரைட்? 5ஆல் டிவைட் பண்ணணும்னா எங்களுக்கு ஏற்கனவே 5 மல்டிபிள்ஸும் தெரியும். நாங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எழுதிய வேண்டாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து 5 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அடுத்தது 15 20 25 20 30 35 போயிட்டு இருக்கும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதிலையும் நாங்கள் ஒன்ஸ் பிளேஸை பார்த்தோம்னு சொன்னால் இந்த நம்பர்ஸ்லையும் அப்சர்வ் த ஒன்ஸ் பிளேஸ் 0 and 5 in the ones place all the numbers, right? அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதுலேருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். எங்களோட இந்த நம்பர்ஸ் வந்து if the digit on one place of a number is 0 or 5 then that the number is divisible by 5, right? என்ன
இந்த ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் எங்களுக்கு 0 ஓ 5 இருந்ததுன்னு சொன்னால் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் 5 இருக்கும். இது எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இந்த நம்பர்ஸ் பார்த்துருக்குறோம். இதை நாங்கள் அப்போ அந்த நம்பர்ஸை ஒப்சர்வ் பண்ணி பார்க்கல இந்த ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஒன்ஸ் பிளேஸை ஒப்சர்வ் பண்ணிக்க 0 and 5 தான் வருது. அப்போ 0 and 5 வந்தால் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 இருக்கும். ரைட். தென் examining whether a number is divisible by 10. ரைட். நாங்கள் அதே போல் 10 இந்த மல்டிபிள்ஸையும் எழுதுவோம். 10 இந்த மல்டிபிள்ஸை பார்த்தோம்னு சொன்னால் 10, 20, 30, 40, 50, 60 and ரைட். இந்த நம்பர்ஸ்லேயும் நாங்கள் ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட்டை ஒப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 0. ரைட். அப்போ எங்களுக்கு பார்த்தோம்டா நாங்கள் இதில் இருந்து நாங்கள் கன்க்ளூஷன் என்ன, that is if the digit in a ones place number is 0 then that the number is divisible by 10. ரைட். அப்படின்னு சொன்னால் என்ன, எங்களோட ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் 0 இருந்தால் அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவைட் பண்ணப்படும். ரைட். இந்த மூணையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். ஒன்று வந்து டிவிசிபிள் பை 2 இருக்கணும்னு சொன்னால் லாஸ்ட் டிஜிட்டில் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து 0, 2, 4, 6, 8 இருக்க வேணும். டிவிசிபிள் பை 5 இருக்கணும்னா 0 or 5 லாஸ்ட் டிஜிட் இருக்க வேணும். இது சொல்லுங்க. டிவிசிபிள் பை 10 இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒன்ஸ் டிஜிட் வந்து ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து 0 இருக்க வேணும். ரைட். இந்த மூணையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ புக்கில் இருக்கிற எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். ரைட். அப்படியே நேரம் அங்கால நாங்கள் போகிறோம். ரைட்டா. Right. Exercise 11.6. From the following, select and write down the numbers which are divisible by 2. Right. கொஞ்சம் நம்பர்ஸ் தந்திருக்கு. அந்த நம்பர்ஸில் வந்து select and இந்த நம்பர்ஸில் ரைட் select and write down the numbers which are divisible by 2. Right. From the following, from the following, select and write down the numbers which are divisible by 2. ரைட். அப்போ நாங்கள் divisible by 2 வந்தால் எங்களுக்கு தெரியும் வந்து இந்த எப்படி இருந்தால் டிவைட் பண்ணப்படமான்னு சொன்னால் எங்களோட லாஸ்ட் டிஜிட் நம்பரை நாங்கள் ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒப்சர்வ் பண்ணினமா இருந்தால் லாஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து 0, 3, 0, 2, 4, 6, 8 இருக்கிறதா இருக்க வேணும். அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ரைட். இது 25 வந்து 25 is not divisible by 2, 32 is not divisible by 2, 42 is divisible by 2. Right. Then 64, then 69 is not divisible by 2, 26, sorry 126 6 இருக்கிறபடியானா இது 5 இருக்கிறபடியா வராது. Next 148, 250, 331. The last digit number is 1, so the 331 is not divisible by 2. இது 7 வராது இதுக்கும். அடுத்தது 3, this is not divisible by 2. Then 4584 is divisible by 2. Then 3150, 2472. Right. This number select and write down. அப்போ நாங்கள் இந்த நம்பர்ஸை வந்து கீழே திருப்ப எழுத வேணும். ரைட். அப்போ எழுதுங்க 42, 64, 148, 250, 4584, 3150 and
2472, right? நெக்ஸ்ட் பாப்போம். இதை நீங்கள் டினோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு இப்போ இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தானே. நான் கொஞ்சம் குயிக்காக போவோம். அங்கே இருக்கு கொஸ்டின்ஸ். ரைட். What are the digits that the blank box in the number can be filled with? Of this number consisting of 4 digits is divisible by 2, right? 2 ஆல் டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த பாக்ஸில் வந்து நாங்கள் என்ன நம்பரை வந்து போடலாம். சரி, என்ன நம்பர்ஸை போடலாம்? What are the digits? நாங்கள் வந்து இதில் ஒரு டிஜிட்ஸ் இல்லை போட போகிறோம். எங்களுக்கு 2 ஆல் டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட 5 டிஜிட்ஸ் போடக்கூடியது மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஆன்சரை போட்டோம்னு சொன்னால் 0 போட்டாலும் அதில் இந்த பாக்ஸில் வந்து 0 போடலாம். O2 எங்கே கேட்டுருக்கு 4? ரைட். இல்லை இல்லை, இந்த நம்பர் வந்து 4 டிஜிட் நம்பராக வரக்கூடிய மாதிரி, ரைட்டா? கன்சிஸ்டிங் ஆஃப் 4 டிஜிட்ஸ். இந்த நம்பர் வந்து 4 இலக்கமாக வர வேணும், ரைட்? அப்படி கேட்டிருக்கு, சரியா? அதில் அந்த 4 இது இல்லை, இங்கே தான் இருக்குது. What are the digits, right? That the blank, if the number consisting of, in the number consisting of 4 digits, right? இந்த நம்பர் தான் 4 டிஜிட்ஸாக கொண்டிருக்க வேணும், ரைட்? 0, 2, 4, 6 and 8, right? Third one, select and write down the numbers which are suitable for the blank boxes to the right of the box consisting numbers. A number could be included in more than one box, right? A number could be included, right? ஒரு நம்பர் வந்து 2 பாக்ஸுக்குள்ளேயும் வரலாம், சரி, more than one பாக்ஸுக்கு வரலாமா. Select and write down which are suitable for the blank சூட்டபிளாக அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்பர்ஸை உங்களை போடட்டாம். உங்களுக்கு நம்பர்ஸ் தந்திருக்குது, ரைட்? இதுதான் நம்பர்ஸ், ரைட்? 105, 212, 310, 256 இப்படி நம்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏ பார்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் பை 2, ரைட்? டிவிசிபிள் பை 2 என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு வந்து 0 2 நம்பர்ஸ் வரதாக இருக்கணும். எங்களோட லாஸ்ட் டிஜிட் வந்து இதால் 2ஆல் டிவைட் பண்ணக்கூடியதாக இருக்கிற நம்பர்ஸ் வரும். அப்போ அந்த நம்பர்ஸை நாங்கள் எழுதுவோம் அந்த பாக்ஸுக்குள்ளே, ரைட்? அப்போ நாங்கள் இந்த பாக்ஸுக்கு எழுதுவோம். 105 வராது டிவிசிபிள் பை 2க்கு. 212, 310, 256, 256, 125 வராது, 375 வராது, 420, then 860. மைக்கை மியூட் பண்ணிட்டு இருங்க பாய்ஸ். 1236, 5180, 1800, ரைட்? இந்த நம்பர்ஸும் வரும். 2 4 6 8 நம்பர்ஸ் இருக்கு, ரைட்? Then B part, numbers which are divisible by 5. 5 ஆல் டிவைட் பண்ணப்படணும்னா எங்களோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 or 5 இருக்க வேணும். அப்போ நாங்கள் 0 or 5 இருக்கிற நம்பர்ஸை எழுதுவோம். 105, then 310, 125, 375, 420, 860,
860, 3245, 5180, 1800, right? 9 numbers vary, right? And then C part, numbers which are divisible by 10. 10 and large last digit number வந்து 0 இருக்கிற numbers நாங்கள் 310, 420, 860, then 500, 5180 and 1800, right? So these numbers are divided by 2, these numbers are divided by 5, these numbers are divided by 10, right? Now the next question பாருங்க அங்கால fourth question வந்து உங்களுக்கு இந்த third வச்சுக்கொண்டு தான் கேட்டிருக்கு. Are there numbers which are common to all 3 of boxes? On the right in question 3 above, what are these numbers, right? The all 3 boxes குள்ளேயும் ஏதாவது numbers இருக்குதோ, right? Are there numbers which are common to all 3 of the boxes? On the right in equation 3 above, what are these numbers, right? First one, are there numbers which are common all the boxes? Yes, right? Yes இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்பர்ஸ் பாருங்க மூன்றுக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த மார்க் பண்ணுவோம். ரைட் மார்க் பண்ணுவோம். காமனான நம்பர்ஸ் 212 வந்து இங்கே மெட்ட பாக்ஸஸுக்கு இல்லை, 310 இங்கே இருக்குது, 310 இங்கே இருக்குது, ரைட்? அடுத்த பார்த்தோம்னா 420 இந்த பாக்ஸ்லேயும் இருக்குது, இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த பாக்ஸில் இருக்குது 420. 806 இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த பாக்ஸ். Then 5180, 5180, 5180. அடுத்த 1800 மூன்று பாக்ஸ்லேயும் இருக்குது. அப்போ these are the numbers in the common all 3 boxes, right? இப்போ நாங்கள் அதை எழுதுவோம் என்ன நம்பர்ஸ்ன்றது. numbers வந்து 310, 420, 860, 5180 and 1800, right? Are the numbers in box C essentially in box A and B, right? Are the numbers in box C, right? Box paapam, C box. Are the numbers in box C essentially in box A and B? இந்த numbers இது C boxல இருக்கிற numbers எல்லாம் A box மற்ற ரெண்டு பாக்ஸுக்குள்ளேயும் இருக்கா, ரைட்? பாருங்க இது இதுக்கு இருக்கா, அதுக்கு அதுதான் முதல்ல நாங்கள் செய்ய நாங்கள் கொமனாக இருக்கிறத தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ மார்க் பண்ணல பார்த்தோம்னா எங்களுக்கு சீக்கில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. பாக்ஸ் சியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயும் இருக்குது, அதுக்குள்ளேயும் இருக்குது, சரி, ஏக்குள்ளேயும். அப்போ ஜஸ்
next question பார்த்தீங்கன்னா, what are the numbers that are common to both box A and B? In question 3 above, examine whether these numbers are in box C as well. Accordingly, write down the conclusion that you can draw. Right? என்ன இந்த 3 பாக்ஸ்லேயும் இருக்கிற நம்பர்ஸை பார்த்து அந்த சி ஏக்லையும் பிக்லையும் இருக்கிற நம்பர்ஸ் ஏக்லையும் பிக்லையும் எது what are the numbers that common to both A and B? ஏக்லையும் பிக்லையும் காமனான நம்பர்ஸ் இருக்கா? what are the numbers? இல்லை. ஆனால் எங்களை கேட்டிருக்குது, examine whether these numbers are in box C as well, right? Accordingly, write down the conclusion that you can read. Right, நாங்கள் பார்ப்போம் அங்கே பாக்ஸில் போய் எங்களுக்கு இந்த கொமனாக இருக்கிற நம்பர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இந்த நம்பர்ஸ் தான். இந்த all 5 நம்பர்ஸ் தான் இதுக்குள்ளேயும் கொமனாக இருக்குது, அங்கேயும் கொமனாக இருக்குது. ரைட், ஏக்லையும் பிக்லையும் கொமனாக இருக்கிற நம்பர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் ஏக்லையும் பிக்லையும் கொமனாக இருக்கிற நம்பர்ஸும் அந்த நம்பர்ஸ் தான். ரைட், இந்த சேம் நம்பர்ஸ் தான் ஏபிக்குள்ளேயும் கொமனாக இருக்குது. சரி, what are the numbers the common A and B, these numbers? and அதாவது நாங்கள் சீக்கிரம் அதை பார்த்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷன் எடுக்கட்டாம். என்ன அந்த கன்க்ளூஷன், அந்த நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ், முதல் ஏக்கும் பிக்கும் கொமனாக இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் ஏக்கும் பிக்கும் கொமனாக இருக்கிற நம்பர்ஸ் இதை விட வேறு நம்பர்ஸ் எங்களுக்கு கொமனாக இல்லை. எங்கள் லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கிற நம்பர்ஸை தவிர வேறு கொமன் நம்பர்ஸ் ஏக்கும் பிக்கும் கொமனானது இல்லை. நாங்கள் இதில் மார்க் பண்ணியிருக்கிறது ஏபிசி 3க்கும் கொமனான நம்பர்ஸை தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏக்கும் பிக்கும் கொமனான நம்பர்ஸும் அதே சேம் நம்பர்ஸ் தான். அப்போ what are the numbers common in A and B? common to both A and B and the same numbers எழுத வேணும். இப்போ எந்த கேட்டிருக்கு, examine whether these numbers are in box C. அந்த நம்பர்ஸ் பாக்ஸ் சிக்கு இருக்கா? ரைட், இந்த எக்ஸாம் பண்ணி accordingly write down the conclusion that you can drive. ரைட், நீங்கள் அதிலேருந்து உங்களை ஒரு முடிவை வந்து எழுதட்டோம். அப்போ நாங்கள் முதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரை எழுதிட்டு அடுத்த முடிவை பார்ப்போம். ரைட், அதான் சேம் நம்பர்ஸ் தான். 310, 420, 860, 5180, 1800. நாங்கள் இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் இந்த கொமனாக இருக்கிற நம்பர்ஸ் தான் எங்களோட பாக்ஸ் சிக்குள்ளேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நாங்கள் என்ன ரெண்டுலேயும் கொமனாக இருக்கோ, ஏலையும் பியிலையும் எது கொமனாக இருக்கோ அதே நம்பர்ஸ் தான் சிக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. ரைட், ஏலையும் பியிலையும் எது கொமனாக இருக்குதோ, ஏலையும் பியிலையும் கொமனாக இருக்குது, அதை விட இல்லாத நம்பர்ஸும் இருக்குது. இங்கேயும் இல்லாத நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா இங்கே ரெண்டுலேயும் ஏலையும் பியிலையும் கொமனாக இருக்கிற முழு நம்பர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏக்கும் பிக்கும் கொமனான நம்பர்ஸ். அப்போ நாங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாமான்னு சொன்னால், ஒரு நம்பர் வந்து divisible by 2 and 5, then that the number is divisible by 10. ரைட், நாங்கள் இதுக்கு வந்து கன்க்ளூஷன் உண்டு இதை வச்சுக்கொண்டு if a number is divisible by divided by both if a number is divided by both 2 and 5,
then that the number is divisible by, then that the number is divisible by 10, right? Both 2 and 5, sorry, divided by both 2 and 5, then the number is divisible by 10. Okay, next paragraph. Next question. Join the points relevant to the numbers which are divisible by 2 in ascending order, then join the points relevant to the smallest number and largest number you joined, right? First one, the ascending order la join பண்ணட்டாம் divisible by 2 இருக்கிற numbers, then the largest and smallest join பண்ணட்டாம், right? நாங்க join பண்ணுவோம். Right, சரி, divisible by 10 இருக்கிற நம்பர்ஸை பார்த்தோம்னா 2, 4 அப்படி போகுது. அப்போ 2வில் ஸ்டார்ட் பண்ணி 4, ரைட்? பிறகு 4க்கு அடுத்தது 6. 6ஐ பார்த்தோம்னு சொன்னால் 6 எங்கே இருக்குது? 6, then 8, then 8, 10, 10, then 12, then 14, then 16, right? Pen சொல்லியிருக்கேன், join the points relevant to the smallest smallest number and the largest number, right? அப்போ 2 and 16, இதை விட எங்களுக்கு 16ஐ விட largest number ஒன்றுமே இங்கே இல்லை, எங்களுக்கு 2ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். அப்போ 2ஐயும் 16ஐயும் நாங்கள் என்ன செய்வோம்? ஜாயின் பண்ணி விடுவோம், ரைட்? உங்களுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று கிடைச்சிருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்ததும் அதை ஜாயின் பண்ணுறது தான். Join the points relevant to the numbers which are divisible by 5 in ascending order, then join the points relevant to the smallest number and the largest number you joined, right? அப்போ நாங்கள் இதில் வந்து divisible by 5, right? divisible by 5 எங்களுக்கு மைக்கை மியூட் பண்ணிட்டு பாடுங்க இருந்து, ரைட்? 5 சொன்னால் எங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 0 or 5 இருக்கணும். அப்போ 0 or 5 இருக்கிற நம்பர்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் the first number 5 இருக்குது, then 10, அப்படியே ஆர்டரில் அடுத்த 15. அப்போ நாங்கள் அதை ஜாயின் பண்ணுவோம். ரைட், 5லேருந்து 10, 5 to 10, no, 5 to 10, 10 to 15, 10 to 15, then 15 to 20,
Where is 20, 28, 22, and 20? Right. 20, 20, then 25. 25 இல்ல 30, 35 இருக்கு. 35, then 40, then 45, 30, 45 இல்ல, 50 இல்ல, 55 இல்ல, 65, 75, 80, ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறிக்காமல் இருக்கல்லோ, அதில் பாயிண்ட்ஸ் வருமோ? ரைட் பாப்போம். 75க்கு அடுத்தது 75, 80, நோ 90, 105 இருக்கு. 105, then 110, 120, 20, 35, 155. வந்து நாங்கள் என்ன செய்யணும்? Then join the largest number and the smallest number. Right. அடுத்து வந்து divisible by 10 numbers join பண்ண போகிறோம். அதே சேம் இதில் join the points relevant to the numbers which are divisible by 10 in ascending order, then join the points relevant to the smallest number and the largest number you joined. Right. அப்புறம் வந்து 10 சொன்னால் நாங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டிஜிட் வந்து 0. 0வில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 இருக்குது. 10, அடுத்த 20, 10 to 20, 20 to 30, 30 இல்லை, அப்புறம் 40, 40 இல்லை, 35 வராது. divisible by 10. அது 20க்கு அடுத்தது 50, 50, 50, 60 இல்லை, 70, 80, 90, 120, then வந்து 0 and 100 என்ன 10 and 120 வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ரைட். ஓகே ரைட். இதோட இந்த செக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சுது. நேற்றையான அந்த எக்ஸசைஸ்லையும் உங்களுக்கு பின்னுக்கு 2 கேள்வி நீங்கள் அதை செய்யுங்க. நான் அதை செய்து விடையில் உங்களுக்கு 13.9 இது மல்டிபிள்ஸில் வந்து பின்னுக்கு 2 கேள்வி செய்வடையில 4th and 5th 11.5ல் அதை நீங்கள் செய்யுங்க. ரைட்டா? அதை நான் செய்து விட எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு நாங்கள் அடுத்த செக்ஷன் பார்ப்போம். ரைட். That's all. Thank you. Thank you, miss.
Thank you, Miss. Thank you, Miss. Thank you, Miss. Bye, Miss. Thank you, Miss. Thank you, Miss. Bye, Miss. Bye, Miss. Bye, Miss. Thank you, Miss.